11 மார்ச் 2026 தவக்காலத்தின் 3ஆம் வார புதன் நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 17 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகள் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடிக்கிறோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் இன்றைய நாள் நீங்கள் இந்த காணொளி வழியாக சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாற்றுக்களையும் இறைவனிடத்தில் என்னுடைய திருப்பலியிலும் நற்கனையாண்டவருக்கு முன்பாகும் மன்றாடி செவிக்கிறேன். இறைவன்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாராக. இன்றைய நாள் நாம் நினைக்கூறுகின்ற புனிதராக இலோசியஸ். இவர் ஸ்பெயின் நாட்டின் கோர்டாவினுடைய செல்வந்த குடும்பத்தில் 9ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பிறந்தவர். அவர் சோயில்ஸ் என்பவரிடம் கல்வி கற்று பின்னர் திருமறை போதிக்கும் பள்ளியின் தலைவராக பணியாற்றினார். மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் வாழ்ந்ததால் அனைவராலும் மதிக்கப்பட்டார். 850ஆம் ஆண்டுகளில் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான துன்புறுத்துகள் நடந்த பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபொழுது பல கிறிஸ்தவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். இவர் புனிதர்களுடைய நினைவு என்ற ஒரு நூலையும் எழுதி சிறப்பை பெற்றவர். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டு லொடோலா நகரின் ஆயராக நியமிக்கப்பட்டார். அவர் லுக்கோசி என்றவரை மதமாற்றம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டார். பிறகு தலைவெட்டி கொல்லப்பட்டார்கள். ஆக இயேசுவுக்காக மறைசாட்சியாக உயிர் நீத்து என்று நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவனிடத்தில் பரிந்துரைக்க இலோசியஸ் இருக்கிறார். ஆகவே அவர் வழியாக நமது மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் இன்று சமர்ப்பிப்போம். மீண்டுமாக இந்த நற்செய்தி வாசகத்தில் மத்திய நற்செய்தியாளர் நம்மை இன்னும் அதிக அளவில் இந்த ஆன்மீக பயணத்திற்கு, தவக்காலத்தில் சட்டத்தில் இருக்கின்ற எழுத்துக்களிலிருந்து ஆன்மாவினுடைய அளவிற்கு ஆன்மா வழியாக சட்டத்தை நாம் புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் இறைவன் அழைக்கின்றார். தவக்காலம் என்றாலே நாம் எதை விட்டுவிட வேண்டும் என்றுதான் யோசிப்போம். நோன்பு இருப்பதிலும் இறைவனில் செய்வதிலும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு சட்ட திட்டங்களிலும் நம்முடைய கவனமானது இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் சட்டங்களை அழிக்க வரவில்லை, மாறாக அவைகளை நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார். இந்த தவக்காலத்தில் வெறுமனே கடமைக்காக சிலவற்றை நாம் செய்வதையும் தாண்டி நம்முடைய இதயத்தை அன்பு நிறைந்ததாக மாற்றுவதே நம்முடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். இயேசு ஒரு புதிய மோசையைப் போல நமக்கு கட்டளைகளை விளக்குகிறார். ஒரு செயலை செய்யாமல் இருப்பது மட்டும் நீதி அல்ல, அந்த செயலுக்கு பின்னால் உள்ள இருக்கின்ற அன்புதான் முக்கியம் என்பதை உணர்த்துகிறார். இது நாம் இந்த நவக்காலத்தில் மேற்கொள்கின்ற அந்த 3 முக்கிய காரியங்களிலும் அடங்குகிறது. நோன்பில் வெறும் வயிற்று பசிக்காக மட்டும் இல்லாமல் இறைவனுக்காக நம்முடைய இதயத்தில் ஒதுக்குவதுதான் உண்மையான நோன்பும். தர்மத்தை பார்க்கின்றவை வெறும் உதவி அல்ல, நம் சகோதர சகோதரியிடம் நாம் இறைவனை காண வேண்டும். அதே போன்றுதான் ஜெபமும். இது ஒரு சடங்கு அல்ல, நம்முடைய வானக தந்தையுடன் நாம் மேற்கொள்கின்ற ஒரு ஆழமான உறவாக ஏற்றுக்கொள்ளாக சட்டங்களையும் தாண்டி சட்டத்திருக்கின்ற ஆன்மா வழி இறை அன்பை நாம் நினைத்து பெற வேண்டும். மிக சிறிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை
விண்ணரசில் பெரியவர்களாக கருதப்படுவார் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற சிறிய, மற்றவர்களுக்கும் தெரியாமலே செய்கின்ற நற்செயல்கள்தான் மதிப்புடையது. புனித குழந்தை தெரசம்மாள் கூறுவார், அன்பிற்காக ஒரு ஊசியை நிலத்திலிருந்து எடுப்பதும் கூட ஒரு ஆன்மாவை மாற்றுகிறது. நமது வெளிப்படையான தவக்கால செயல்கள் நம்முடைய உள்ளத்தினுடைய மாற்றத்தையும் பிரதிபலிக்க வேண்டும். இதைதான் இறைவனும் விரும்புகிறார். தவக்காலம் என்பது கடவுளுக்காக ஏதோ ஒன்றை செய்வதை மட்டுமல்லாமல் கடவுள் நமக்குள் ஒரு மாற்றத்தை செய்ய அனுமதிக்கிறார். சட்டங்களை வெறும் விதிகளாக பார்க்காமல் அவற்றை நாம் அன்பின் வெளிப்பாடாக பார்க்க வேண்டும். தவக்காலத்தில் வெறும் பொருட்களை மட்டும் துறப்பதை மட்டும் போதாது. நம்மிடத்தில் இருக்கின்ற, இதயத்தில் இருக்கின்ற அந்த கசப்புணர்வுகள், வெறுப்புகள், பொறாமை மற்றும் கோபத்தை நாம் துறக்க வேண்டும். அன்பால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி தன்னுடைய அன்பை பொழிந்து நலன்களால் நிரப்புவார். இந்த ஒரு நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். சட்டங்களையும் தாண்டி இருக்கின்ற ஆன்மாவை மதித்து இதயத்தின் வழி இறை அரசை கட்டி எழுப்புவோம். ஆமென். மன்றாடுவமாக இன்றும் முழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முது வார்த்தை என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய என்பதற்காக இன்றைய நாளில் சட்டங்களை இழைக்காமல் அவர்களை நிறைவு செய்ய வந்திருக்கின்ற அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களிடம் அனுப்பினரே, அதற்காக உம்மை போற்றுகிறோம். இந்த தவ காலத்தில் நாங்கள் வெறும் கடமைக்காக விதிகளை பின்பற்றும் மனிதர்களாக மட்டும் அல்லாமல் உம்முடைய கட்டளைகளில் உள்ளார்ந்தத்தை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ்ந்திட அருளை தாரும். நாங்கள் செய்கின்ற நோன்பும் தர்மமும் செபமும் வெறும் வெளி வேடமாக இல்லாமல் எங்களுடைய இதயத்துடைய ஆழமான மாற்றத்திற்கு வெளிப்பாடாக மாறும். ஆண்டவரே, இன்று உம்முடைய நம்பிக்கைக்கு உறுதியாக நின்ற மறைசாட்சியாக வாழ்ந்த இலோசனுடைய வாழ்வை நாங்கள் நினைத்து நன்றி கூறுகின்ற வேளையில் அவர் துன்பங்களிலும் சிறை வாழ்விலும் கூட நம்பிக்கை இழக்காமல் உம்முடைய நற்செய்தியை அறிவித்ததைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வின் சோதனைகளில் உம்மில் உறுதியாக இருக்க எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் நம்பிக்கை தளர்கின்ற பொழுது அதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும். உம்மை நேசித்து உண்மையோடும் தாழ்மையோடும் வாழும் மனதை எங்களுக்கு தாரும். இந்த புனிதரின் முன்மாதிரியை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையாலும் உம்முடைய அன்பை உலகிற்கு அறிவிக்க தேவையான வரங்களை எங்களுக்கு தாரும். சிறியவற்றில் நம்பிக்கையாய் இருப்பவன் பெரியவற்றிலும் நம்பிக்கையாய் இருப்பாய் என்று உம்முடைய வார்த்தையின்படி இன்று எங்களுடைய அன்றாட வாழ்வில் செய்ய போகின்ற சிறிய செயல்களில் கூட உமது அன்பை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு துணிவை தாரும். விதிகளை விட மனித மாண்பிற்கும் சட்டத்தை விட சகோதர சகோதரிகளுடைய அன்பிற்கும் நாங்கள் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு வரங்களை பொழிந்தருளும். ஆண்டு திருச்சட்டங்கள் இதயத்தில் எழுதி நாங்கள் விண்ணரசு பிள்ளைகளாக திகழ எங்களை வழிநடத்தி காத்தருளும் என்று நாங்கள் செபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் பிறருக்காக உம்மிடத்தில் நடப்போகின்ற அவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஒன்றாக இணைத்து இந்த காரண வழியில் செபிக்கின்றோம். ஆண்டவரை ஒவ்வொன்றாக உமது பரிசுத்த கிருபையினால் உன்னதமான வலிமையினால் ஆசீர்வதித்து பலங்களால் நிரப்பி அந்த தேவைகளை நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணல் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து பலப்படுத்தியருளும். நோய்களை குணமாக்கியருளும். கஷ்டங்களை போக்கியருளும். மகிழ்ச்சியை அளித்தருளும். இன்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உண்மையே நாங்கள் கண்டிட வெற்றியை அடைந்திட மகிழ்ச்சியை அடைந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.